ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மொச்சை புளிக்குழம்பு வைக்க போகிறோம். மொச்சையை நைட்டே ஊற வச்சாச்சு. 200 கிராம் மொச்சையை நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ இதில் 5 விசில் விட்டால் போதும். நல்லா நைட்டே ஊற வச்சதுனால நல்லா ஊறிடுச்சு. தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காய்களை நறுக்கிக்கலாம். விசில் வரங்குள்ள பயிர் வேகங்குள்ள நம்ம காய் நறுக்கிக்கலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணுறோம். இப்போ 200 கிராம் மொச்சைக்கு நான் 4-5 தக்காளி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 தக்காளி போதும். கத்திரிக்காய் ஒரு 400 கிராமு, முருங்கைக்காய் 2 போட்டிருக்கேன். 5 பேருக்கு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் சரியாக வரும். இப்போ முருங்கைக்காவை கட் பண்ணியாச்சு. அடுத்து கத்திரிக்காவை கட் பண்ணணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் வெட்டிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம கையோடைய தேங்காய் எல்லாமே கட் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சோம்னா நம்ம அடுத்தடுத்து டக்குன்னு நம்ம தாளிச்சு விட சரியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் 100 கிராம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 100 கிராம் வெங்காயம் போதும். நல்லா வெங்காயத்தை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா காய்கறியுமே கழுவிக்கோங்க. மொச்சை குழம்பு பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்களா மொச்சை புளிக்குழம்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயிறு குழம்புனாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மொச்சை, பட்டாணி இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற குழம்புனா தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அரிஞ்சாச்சு. தேங்காய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து குழம்ப தாளிக்கும் போது அடுத்தடுத்து தாளித்து விட கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரை முடி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரை முடி எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி அதையும் மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ புளியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு இப்போ குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காயவும் கடுகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட்டுறக்கூடாது. சும்மா ஒரு 10-15 வெந்தயம் இருந்தால் போதும். கடுகு 1 ஸ்பூனு, வெங்காயம் 100 கிராமு, தக்காளி ஒரு 4, முருங்கைக்காய் 2, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு காய் லேசாக வதங்கினதுக்கப்புறம், காயெல்லாம் ரொம்பவும் வதக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள சத்துக்கள் போயிடும். சும்மா பேருக்கு ஒரு 2 வதக்கினா போதும். இதில் 4 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள். நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மசாலா நல்லாயிருக்குன்னு. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணால் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். 4 ஸ்பூன் மசால் பொடி போட்டாச்சு. இப்போ புளி நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளியுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக போட்டாலே போதும். ஊற வச்சு கரைச்சி ஊற்றி இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வதக்கி விட்டாச்சு. அதில் மசாலு புளி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரை வேக்காடு விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு குழம்ப நல்லா வேக விட்டுருங்க. குழம்பு ரெடி ஆயிரும் ஒரு 10 நிமிஷத்துலையே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நான் ரொம்ப கட்டியாகவும் வைக்க மாட்டேன், தண்ணியாகவும் இல்லாமல் நிதானமாக வைப்பேன். புளிக்குழம்பு கட்டியாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காது. தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நிதானமாக வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. 2 கல் சேர்த்துக்கிட்டேன்.